ஸ்பீட் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசிக் நாலேஜ் போட்டோகிராஃபில இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை கெஸ் பண்ணி கரெக்டா அதெல்லாம் செட் பண்ணி ஒரு போட்டோவை எடுக்க முடியும். சோ நம்ம வீடியோலயே வந்துட்டு ஐஎஸ்ஓங்கிறது வந்து எப்படி வச்சுக்கணும், சட்டர் ஸ்பீடுங்கிறது எப்படி வச்சுக்கணும், அப்பர்ச்சருங்கிறது எப்படி வச்சிருந்தா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியா வீடியோஸ் கொடுத்திருக்கேன். நான் அதோட வீடியோஸ் லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த போட்டோகிராஃபி டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்க ஒரு போட்டோ கம்போசிட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோ நிச்சயமா உங்களுக்கே பார்த்து வியந்து போற அளவுக்கு தான் இருக்கும். சோ ஒரு பிகினர் லெவல்ல இருந்து ஒரு ப்ரோ லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸையும் நான் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல இது மாதிரி வீடியோக்கள் இன்னும் தொடர்ந்து நிறைய டிப்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு உங்களுக்காண்டி. உங்க போட்டோகிராஃபி ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நல்ல போட்டோஸ் எல்லாருமே எடுக்கலாம். சோ இந்த வீடியோல நான் நிறைய போட்டோஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது எல்லாமே நான் எடுத்த போட்டோஸ் தான். அதுல நிறைய வந்துட்டு நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் சொன்னேன் இல்லையா, சோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் அதுல வந்து பண்ணியிருந்தேன். சோ